சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மாவும், நம்ம விஜயாவும் பாவாடை சட்டை அணிஞ்சு வெளிய வராங்க. இத பார்த்தோனே வெளிய முத்து, மீனா, சுஜி, ரவி, மனோஜ், ரோஹிணி, அதுக்கடுத்து அண்ணாமலை எல்லாரும் பார்க்காங்க. நம்ம விஜயாவையும், பார்வதியும். "என்ன அதிசயமா இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க முத்து?" அப்படின்னு கேட்குறாரு ரவி முத்துட்ட. "அங்க பாருடா அம்மாவ" அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே பார்த்தோனே எல்லாரும், "என்ன இது ஒரு அலங்கோலமா இருக்கு" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "என்ன விஜயா இப்படி இருக்க?" அப் ஏங்க இந்த பாவாடை சட்டை போட்டோனே நம்ம சின்ன வயசுல போன மாரி மனநிலை மாறுதுங்க. "விஜயா அது சொல்றது சரியா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஏஜ்லயா இத கட்டிட்டு போவாங்க? நல்லாவா இருக்கு?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்லங்க நான் ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல, அங்க எல்லாருமே இத போட்டு தான் வந்திருக்காங்களாம். நானும் இத தான் போட்டு போணும்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால நானும் பார்வதியும் இத கட்டியிருக்கோம். இது அங்க வந்தவங்க எல்லாரும் ஏங்க வயசு கிடையாதுல்லங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும், "அப்பா அம்மா என்ன சொல்றாங்க பார்த்தியா? அப்பன்னா வயசு கிடையாது. அப்பன்னா நீனும் இதே மாரி ஃபங்ஷனுக்கு போனா ஜட்டியோட தான்ப்பா போணும். இதான்ப்பா ஃபேமஸ்" அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்டோனே, "ஏய் சும்மா இருடா" அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாங்க. "விஜயா இதோடயா போற? ஏங்க இது எனக்கு பிடிச்சிருக்குங்க. நான் கிளம்புறேங்க." 2 பேரும் கிளம்பி போறாங்க. அங்க நம்ம விஜயாவ பார்த்தோனே நம்ம சிந்தாமணி அம்மா கேட்குறாங்க, "மாஸ்டர் நீங்க இத கட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாருங்க எல்லாருக்கும் இத தான் எடுத்து குடுத்துருக்கேன். நீங்க கட்டிட்டு வந்தனால தான் இந்த ஃபங்ஷனே நல்லா இருக்குது." அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்றாங்க. "பார்வதி அம்மா வாங்க" அப்படின்னு நம்ம சிந்தாமணி கேட்டுட்டு, "மாஸ்டர் வாங்க கேக் வெட்டுவோம்" அப்படின்னு கேக் வெட்டுறாங்க. அங்க வரக்கூடியவங்க ஒரு நம்ம விஜயா நகை போட்டிருக்காங்க இல்லையா? அந்த நகை வந்து யாருக்குள்ளதுன்னா, அந்த களவு போனவங்களும் இங்க வராங்க. நம்ம சிந்தாமணி ஃபங்ஷன் வீட்டுக்கு. இது நம்ம ரோகிணி இப்ப வசமா சிக்க போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிந்தாமணி இப்ப வந்து ஃபங்ஷன் வீட்டுக்கு அந்த அம்மா வந்ததுனால, விஜயா கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "இது என் மருமக குடுத்த ரோஹிணி" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "மாஸ்டர் இது நிஜமாவே இவங்கக்குள்ள நகை தான். இந்த நகைய நானே 2, 3 தடக்க வாங்கி போட்டு போயிருக்கேன். 2, 3 ஃபங்ஷனுக்கு" அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. பக்கத்துல இருக்க பார்வதி அம்மா, "என்ன விஜயா இப்படி சொல்றாங்க?" உடனே அந்த ஃபங்ஷனுக்கு வந்து அவமானப்பட்டமேன்ட்டு விஜயா கோவத்துல கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்தோனே ரோஹிணி வந்து நம்ம விஜயாட்ட ஒரு சேலைய குடுக்குறாங்க. "ஆன்ட்டி இந்தாங்க உங்களுக்கு தான் ஆசையா நான் ஆர்டர் போட்டு வாங்குனேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன? இது நீ ஆசையா வாங்கிட்டு வந்தியா? இந்த நெக்லஸ் ஃபர்ஸ்ட்டு உனக்கு எங்க கிடைச்சது? அத சொல்லு. நான் பிறந்த நாள் வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். இந்த இந்த நெக்லஸ்னால எனக்கு அவமானம் பட்டுட்டேன். இந்தா உன் நெக்லஸு. இது யார்ட்ட வாங்குனியோ அங்க கொண்டு குடு" அப்படின்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருதாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன விஜயா இப்படி பேசுற?" "ஆமாங்க. இவ குடுத்துருக்க நகை வந்து திருட்டு நகை. என்னைய பிறந்த நாள் வீட்டுக்கு போய் என்னைய அசிங்கப்பட்டது தான் மிச்சம். இந்த சேலையும் எங்க திருடிட்டு வந்தாளோ? இவ வந்து மனோஜ் கூட பேசக்கூடாது" அப்படின்னு திரும்பியும் கோவத்துல விஜயா பேசுறாங்க. நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்" அப்படின்னு விஜயா பயங்கரமா திட்டுறாங்க ரோஹிணிய. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.